சொல்லாத நிஜங்கள் உலகில் இருக்கலாம், தீர்வில்லாத நிஜங்கள் இல்லவே இல்லை. நிஜம் வெளியே வரும் நிஜங்கள். வணக்கம். நிஜங்கள். மருந்து மாத்திரை பாதிய நோயை குணப்படுத்தும், நம்மளுடைய தன்னம்பிக்கை மீத நோயை குணப்படுத்தும். இதுதான் வாழ்க்கை. ஒரு காலத்துல குணப்படுத்த முடியாத நோய் ஒன்று இருந்தது, அதுதான் புற்றுநோய். ஆனா இன்னைக்கு அந்த நோயை நம்மளால குணப்படுத்த முடியும்னா டாக்டர்ஸ் நிரூபிச்சிருக்காங்க. இந்த நோயிலிருந்து நாங்க மீண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்திருக்காங்க. அவங்கள சந்திப்போம். புற்றுநோய் என்பது உயிர்கொல்லி நோய் என்று பயந்த காலம் மாறி இன்று மனதைரியத்துடனும் சவால்களுடனும் நம்பிக்கையுடனும் புற்றுநோயை எதிர்த்து போராடி குணமடைந்து நிறைய பேர் நிம்மதியாக வாழ்கின்றனர். புற்றுநோய் இருப்பவர்களுக்கு மனதைரியம் அளிக்கும் வகையிலும் இந்த நோயை பற்றிய விழிப்புணர்வு அளிக்கும் வகையிலும் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 4ஆம் தேதி அன்று உலக புற்றுநோய் தினம் அனுசரிக்கப்படுகிறது. சச்சு, எஸ் மேம். நீங்க ஒரு கேன்சர் சர்வைவர். எஸ் மேம். எந்த வயசுல உங்களுக்கு கேன்சர் ஸ்ட்ராக் ஆயிருக்கு? எனக்கு 11 இயர்ஸ் இருக்கும்போது வந்தது மேம். ஓகே, வாட் வாஸ் கேன்சர்? சார்கோமா. அப்படின்னா சார்கோமான்றது போன் ரிலேட்டட் மேம். ஓகே, போன் ரிலேட்டடா எஸ் இருக்கும். எஸ். பட் 11 வயசுல வாட் வர் தி சிம்டம்ஸ் உங்களுக்கு? சின்ன இது பால் மாதிரி இருந்தது கையில், ஓகே, லெஃப்டில். அது நான் அப்போது 11 இயர்ஸ் அப்போது அது இப்படி பண்ணும்போது அது மூவ் ஆகும். அது பார்த்துட்டு எங்கள் பாட்டிக்கிட்ட நான் தமாஷா சொன்னேன், இது மாதிரி சின்னதாக ஏதோ இந்த பக்கம் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனாங்க. அங்கே சேலம் ஜிஹெச், அப்போ நான் சேலத்தில் இருந்தேன். ஓகே. அப்போ அங்கே ஆப்ரேஷன் பண்ணாங்க. இது ஒன்றும் இல்லை, சாதாரண கட்டி ஆப்ரேஷன் பண்ணினாங்க. ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் பிரித்தாங்க. அது திரும்ப அது பிரிஞ்சிடுச்சு. அதுக்காக டெய்லி ட்ரெஸ்ஸிங். ஓகே. ட்ரெஸ்ஸிங்க்கு போகும்போது அகைன் அது வளர்ந்தது. ஓகே, அந்த கட்டி மறுபடியும் வளர்ந்தது. ஓகே. சேலம் ராமகிருஷ்ணா மெடிக்கல் டாக்டர் சுஜீர் டிவோட்டி, அவர் ராமகிருஷ்ணா மெடிக்கல் டிவோட்டி, அவங்க பார்த்துட்டு தான் எனக்கு சாந்தா மேம்க்கு ரெஃபரன்ஸ் லெட்டர் எழுதி கொடுத்து சென்னைக்கு அனுப்பினாங்க. அந்த கட்டி வந்து போன்ல அட்டாச்சா இருந்ததா? போன்லன்னா அது எனக்கு தெரியல, அது மூவ் ஆகும். ஓகே, மூவ் ஆயிட்டு சரி, தனியா சதை மாதிரி தனியா மூவ் ஆகும். ஓகே. ஸோ கேன்சர் அங்கே டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க சென்னை ட்ரீட்மெண்ட்க்கு வந்தீங்களா? அப்படி இல்லை, இங்கே வந்ததுக்கு அப்புறம் பயாப்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது கேன்சர்னு. சேலம்ல உங்களுக்கு அது தெரியல? இல்லை, தெரியாது. ராமகிருஷ்ணா மூலமா இங்கே வந்த லெட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் மேம் வந்து எங்களுக்கு பயாப்சி பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் ரிசல்ட் தெரிஞ்சது. ஸோ கண்டிப்பாக வீட்டில் 11 வயசு குழந்தைக்கு கேன்சர் சொன்னோன்னே வீட்டில் ஃபர்ஸ்ட் திங் அப்பா அம்மா எல்லாரும் ரொம்ப பயந்துருப்பாங்க. நிச்சயமா அவங்க பயந்தாங்க, அவங்க ரொம்ப பயந்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த பயம் உங்களுக்கு காட்டல? அப்போ இல்லை, காமிக்கல. அவங்க என்கிட்ட எதுவுமே காமிக்கல. அப்புறம் அவங்களும் நார்மல் ஆயிட்டாங்க. ஸோ நிறைய என்ன மாதிரி நிறைய குழந்தைங்க அங்கே அந்த சில்ட்ரன் வார்டில் இருந்ததை பார்த்துட்டு எல்லாரும் வந்து எனக்கு நல்லா ஆயிடுச்சு, நீ ஒன்றும் பயப்படாதே அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைங்கலாம் என்கிட்ட பேசும்போது எனக்கு அதை பற்றி எந்த பயமும் தெரியல அப்போ இது வரைக்கும். ஸோ அதை ஹீல் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு? அந்த ட்ரீட்மெண்ட் வரைக்கும் தான் ஒரு 8 கோர்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் 3 கோர்ஸ் பண்ணிட்டு கீமோதெரப்பி கொடுத்துட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க, எகைன் கீமோதெரப்பி கொடுத்தாங்க, அவ்வளவுதான். ஆப்ரேஷன் 6 months ப்ராசஸ் இருக்குமா? கம்ப்ளீட் கீமோதெரப்பி எக்கோ எல்லாம் முடிச்சிட்டு இருக்கலாம். 6 months. உங்களுக்கு மறுபடியும் அது ரிலாப்ஸ் ஆகல? இல்லை, ஒரு டேப்லெட் கூட நான் எடுத்துக்கல. அவங்க சொல்ற டைம்க்கு கரெக்டாக செக்அப் ஃபாலோ பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் 15 days, 1 month, 2 month, 3 month, 6 month, இப்போ இயர்லி ஒன்ஸ். இது வரைக்கும் இயர்லி ஒன்ஸ்ல இருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்கேன். நான் சொன்னாதான் தெரியும் மற்றவங்களுக்கு. நீங்க சொன்னது ஐம் a cancer survivor அப்படி சொன்னாதான் தெரியும். பட் அந்த கீமோதெரப்பி பண்ணும்போது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இட்ஸ் வெரி பெயின்ஃபுல் ட்ரீட்மெண்ட். பெயின்ஃபுல் இல்லை மேம், ஆக்சுவலி எனக்கு வாமிட் வரும், அவ்வளவுதான். ஓகே, வேற ஒன்றும் தொந்தரவு கிடையாது. ஸோ நீங்க இன்னைக்கு கல்யாணம் பண்ணி குழந்தைங்க இருக்காங்க, சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. என்ன வயசு ஆகுது குழந்தைங்களுக்கு? இப்போ 12 years மேம். ஓ, ஒரே பொண்ணா? பையன், ஒரே ஒரு பையன். ஓகே. ஸோ நீங்க கல்யாணம் பண்ணும்போது உங்க கணவர்கிட்ட சொல்லிட்டீங்களா தட் ஐ அம் a cancer survivor? எங்க ஃபேமிலி ரிலேஷன் எல்லாருக்கும் தெரியும் எனக்கு கேன்சர் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி நார்மல் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரன் கூட வந்தது. ஸோ அதனால யாருமே வந்து பயப்படல, இந்த பொண்ணுக்கு கேன்சர் அப்படின்னு யாரும் என்ன ஒதுக்கல. மாற அவங்க வந்து கேட்டாங்க. ஸோ இன்னைக்கு இவ்வளோ வருஷம்
யுவர் ஹஸ்பண்ட் நீங்கள் கரெக்டாக வருஷம் வருஷம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும், அவரும் என்னோட வருவாரு அவர் வருவாரு Checkup கூட. க்கு வருவாரு. ரைட். பட் அது வந்து ஒரு மேண்டேட்ரி இருக்கு, வருஷம் வருஷம் செக்அப்க்கு போய் ஆகணும். எஸ் மேம். அது மேண்டேட்ரி இருக்கு. மேண்டரினா வந்துடுறது நல்லது, ரைட். செக்அப்க்கு போய் செக்கப்க்கு வர்றது நல்லது. ரைட். ஸோ ஏன்னா நிச்சயமாக உங்கள் கணவர் பாராட்டணும். எஸ். ஜென்ரலாகவே சொல்லுவாங்க எந்த ஒரு நோய் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு வரும்போது அந்த எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். They tend to fight back. இப்போ இருக்கிற காலத்தில் கேன்சர் சொன்னோடனே முதல்ல பயந்துருவாங்க. ஐயோ கேன்சரா, அடுத்தது என்ன ஆக போகுது, அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நிறைய பேர் இன்னும் அப்படியே இருக்காங்க. பட் நான் சந்திச்சவங்கள பயந்துருக்காங்க. பட் நான் வந்து என்னதான் எக்ஸாம்பிளா அவங்க கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஸோ பயப்படாதீங்க. நான் சொல்வேன், ஏன்னா எல்லாருக்கும் நான் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி எங்க ரிலேஷனுக்கு இந்த மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலன்னும் போது பயப்படாதீங்க. நான் எங்க மேம்க்கு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன், அடையார் இன்ஸ்டியூட் போங்க, நல்லா கியூர் பண்ணுவாங்க. அப்பதான் நான் என்ன பத்தின இதுவே விஷயத்தையே அவங்க கிட்ட சொல்லுவேன். அப்படியா அப்படின்னு ஆச்சரியமா பார்ப்பாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி பயப்படுற சுச்சுவேஷன் நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்போ நான் என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. உங்களை மாதிரி we still have one more cancer survivor. வணக்கம் மிஸ்ஸஸ் ரமாமணி. யா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. உங்களுக்கு வாட் வாஸ் த கேன்சர்? 35 years இருக்கிறச்சே ஐ வாஸ் டயக்னோஸ்ட் வித் பிரஸ்ட் கேன்சர். 35 வயசுலயே? ஓகே. அண்ட் டாக்டர் சாந்தா ட்ரீட்டட் மீ ஆஃப் கேன்சர் இன்ஸ்டியூட். சர்ஜரி பண்ணாங்க, அப்புறம் கீமோதெரப்பி, ரேடியேஷன், ஓகே, எல்லாமே பண்ணி ஒரு 5-6 months அவ்வளோதான் அந்த ட்ரீட்மெண்ட் பீரியட். அதுக்கப்புறம் யூ ஆர் ஃபைன்? வெரி ஃபைன். ரிலாப்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. 35 வயசுல நாங்கள் செக்கப்க்கு போகலைனாலும் கேன்சர் இன்ஸ்டியூட் கால்ஸ் அஸ் ஃபார் த செக்அப் ஈவன் இஃப் வி ஆர் லேட் பை 1 day. ஓகே. ஸோ தட்ஸ் த அமௌண்ட் ஆஃப் கேர் தே டேக் இன் அவர் ஹெல்த். அவங்களே ஃபோன் பண்ணி? ஆமாம், ஃபோன் பண்ணி எங்களை வர வச்சுடுவோம். பிரஸ்ட் கேன்சர் அப்படி சொல்லும்போது நீங்கள் ஜென்ரலாக பர்சனல் செக் பண்ணுவீங்களா? நார்மலி சொல்லுவாங்க 30 வயசு தாண்டின உடனே கீப் செக்கிங், உங்களுக்கு ஏதாவது லம்ப் இருக்கா? ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி என்னால் பண்ணுற அளவுக்கு என்னோட லைஃப் இல்லை. ஏன்னா வந்து ஒரு ஆட்டிசம் இருக்கிற பையனோட அம்மா நான். ஓ ஓகே. ஸோ அவன் வந்து என்னோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் டைம் எல்லாத்தையுமே அவன் எடுத்துட்டான். சரி. ஸோ அவனை எப்படி முன்னுக்கு கொண்டு வருதுன்றதுல தான் இருந்ததே ஒழிய எனக்கு இது தோணுறது கூட எனக்கு டைம் இல்லை. எப்படி கண்டுபிடிச்சிங்க? சின்னதாக ஒரு இது எனக்கு கையில் நரடித்து. ஸோ கைனகாலஜிஸ்ட் கிட்ட போனேன். அவள் ஒன்றும் இல்லைன்னு சொன்னான். பட் என்னோட உள்ளுணர்வு வந்து ஏதோ இருக்குது அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லின்னு இருந்தது. லம்ப் இருந்ததா பிரஸ்ட்ல? மெல்லிஸாக ஒன்று ரொம்ப சின்னதாக இருந்தது பிரஸ்ட்ல. ஸோ அது போய் டாக்டர் சாந்தாவை பார்த்தேன். அவங்க வந்து எல்லா டெஸ்ட்டு என்ன பரிசோதனை எல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வேற எங்கேயும் அஃபெக்ட் ஆகலையான்னு பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. எவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்க சர்ஜரி முடிச்சுட்டு? சர்ஜரி முடிச்சுட்டு 20 days இருந்தேன். 20 days ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்க. ஸோ அந்த சர்ஜரி முடிச்சுட்டு 20 days அந்த டைம்லேயே உங்களுக்கு கீமோ ஆரம்பிச்சாங்க? முதல்லயே கீமோ ஆரம்பிச்சிட்டு. ஃபர்ஸ்ட் கீமோ, ஃபர்ஸ்ட் ரேடியேஷன் அண்ட் கீமோ சைமல்டேனியஸாக ஓடித்து. சரி. 3 கீமோஸ் முடிச்சுட்டு சர்ஜரி பண்ணி அப்புறம் திருப்பி 3 கீமோஸ் பண்ணாங்க. ஓகே. ஸோ ஒரு பீரியட் இருக்கு, ரேடியேஷன் அண்ட் கீமோ கண்டினியூ, தென் சர்ஜரி. ஒருத்தருக்கு எப்படி அது அப்பப்போ வந்து அது செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகே. மேமோகிராம் எடுத்து பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த லம்ப் சைஸ் குறைஞ்சு கம்ப்ளீட்டாக இதாக ஆயிடுத்துன்னா தே வில் கோ இன் ஃபார் சர்ஜரி. அந்த மாதிரி. உங்கள் கணவரோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்தது? அதுதான் மெயின் சப்போர்ட். அது எங்கள் மாமியார் சப்போர்ட். ஓகே. அதனால என்னால் நிம்மதியாக இருக்க முடியுது. இன்னைக்கு மாதிரி செல்ஃபோன் கிடையாது, ஃபோன் பண்ணி கேட்க முடியாது. ஆனால் மனசு மட்டும் அங்கே இருக்கும். பட் வந்து என்கிட்ட எங்கள் மாமியார் சொல்லிட்டு போவாங்க, அவன் சமத்தா இருக்கான், நீ கவலைப்படாத. ஸோ அந்த வேர்டு தான் வந்து எனக்கு சரி யாரோ இருக்கா என் பையனுக்குன்றது கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது. ஸோ நீங்கள் சர்ஜரி முடிச்சுட்டு இவ்வளோ வருஷமாக ஆனுவலி செக்கப்புக்கு போயிட்டே இருக்கீங்க? ஆமாம். இனிஷியலாக வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை, அப்புறம் 6 monthsக்கு, அப்புறம் ஆனுவலி. பட் ஒவ்வொரு தடவை ஒரு செக்கப்புக்கு போகும்போது உள்குள்ள மனசில் எங்கேயாவது ஒரு சின்ன பயம் இருக்குமா? வாட் இஃப் இட் ஸ்ட்ரைக்ஸ் பேக்? கண்டிப்பாக இருக்காது. இதை விட பெரிய கஷ்டம் இருக்கிறதுனால இது தெரியவே தெரியாது. உங்களுக்கு வருஷம் வருஷம் போகும்போது அந்த பயம் இருக்கா? நோ மேம், எனக்கு ஒரு முறை கூட அந்த பயம் வந்ததில்லை. அந்த பயம் வந்ததே கிடையாது. கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சு, கியூரா இருக்கும், மறுபடியும் நம்மளை வந்து கேன்சர் பாதிக்க போறது இல்லை. ஏன்னா எனக்கு மேம் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதே இந்த குழந்தைக்கு ஃபியூச்சர்ல திரும்பி இனி வரக்கூடாதுன்ற அந்த ஒரு இதுல தான் டாக்டர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது நானும் கேட்டிருக்கேன். டாக்டர் சாந்தா ஆஃப் கேன்சர் இன்ஸ்டிடியூட் அடியாரில்
அவங்கள மாதிரி வேற யாரும் அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணவே முடியாது அந்த மாதிரி. ஸோ அதனால எல்லாரும் யூ ஃபீல் தட் யூ ஆர் இன் சேஃப் கான்ஃபிடென்ஸ். ஆமாம், கான்ஃபிடென்ஸ். அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கொடுப்பாங்க. அவங்களோட ட்ரைனிங்னால அங்கே இருக்கிறவா எல்லாருமே டாக்டர் மாதிரி கமிட்மெண்ட், டெடிகேஷன் அண்ட் யாருமே அந்த ஒரு ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுறது அது எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாக எல்லாரையும் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். கரெக்ட். கேன்சர் அந்த வார்த்தை கேட்டோடனே பயந்துட்டு போகிறவங்கள நிறைய பேர் பார்த்துருக்கோம். கேன்சர் வரக்கூடாது, உலகத்தில் வேற யாருக்கும் எது வேணாலும் வரலாம், கேன்சர் எதிரிக்க கூட வரக்கூடாதுன்னு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் கேன்சர் சர்வைவர் இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்காங்க. மிஸ்ஸஸ் கிரேசி வர்கீஸ், தேங்க்யூ. ஹாய் மேம், நீங்களும் ஒரு கேன்சர் சர்வைவர்? ஆமாம். வாட் கேன்சர்? எனக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் இருந்தது. ஓகே. 2002 எனக்கு பிரெஸ்ட் கேன்சர்னு கண்டுபிடிச்சாங்க. சரிங்க. சர்ஜரி அண்ட் கீமோக்கு அப்புறம் எனக்கு வந்து இப்போ ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஒரு 15 இயர்ஸ் ஆச்சு இப்போ. ஸ்பெஷலி ஃபார் விமன் பிரெஸ்ட் கேன்சர் இப்போல்லாம் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஆமாம். பட் அது டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு கேன்சர் இருக்கக்கூடாது, ஒரு நாடியில் இருக்குது, பிரெஸ்ட்டில் ஒரு நாடியில் இருக்குது, ஒரு கட்டி இருக்குது, அது பயோப்சிக்கு அனுப்பணும், அது சொல்கிற வரைக்கும், பயோப்சி ரிசல்ட் வர வரைக்கும் மனசுக்குள்ளே பயங்கர பயம் இருக்கும். இட்ஸ் கொஞ்சம் நார்மல். இப்போ வந்து எல்லா ஹியூமன் பீயிங்ஸ் வந்து நம்ம வந்து இது இருக்குமா இல்லையா இந்த வியாதி இருக்கா இல்லையா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டென்ஷன் தான் இருக்கும். ஸோ அது தெரிஞ்சதுக்கப்புறம் ஒன்ஸ் யூ ஆர் இன் சேஃப் ஹேண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் அவங்க வந்து கண்டுபிடிச்சு உங்களுக்கு வந்து இது ட்ரீட்டபிள் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்க தான் செய்யும். பட் கேன்சர் சொல்லும்போது தி ஆல்வேஸ் சே தட் எந்த ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறோம் அது ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஆமாம், ஏர்லி ஸ்டேஜஸில் கண்டுபிடிச்சா கம்ப்ளீட் கியூர். இப்போ அதோட எக்ஸாம்பிள் தான் நாங்கள் நீங்கள் 3 பேருமே. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 இருக்குது. அது டீட்டெயில்ஸ் வந்து we don't know to go டெப்தா சொல்றதுக்கு முடியாது. பட் ஸ்டேஜ் 1 தான் ஏர்லி ஸ்டேஜஸ். ஸ்டேஜ் 1ல நிறைய பேர் வந்து மிஸ் ஆயிடுறாங்க. ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் அது. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? எனக்கு வந்து ஒரு பிரெஸ்ட்ல ஒரு சோர் மாதிரி இருந்தது, லைக் ஸ்கின் எரோஷன். ஓகே. அது வந்து எரப்ட் ஆகி கியூர் ஆகாம இருந்தது. ஸோ ஐ வென்ட் டு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட். அவங்களுக்கு ஒரு டவுட் வந்தது அண்ட் அவங்க என்னை வந்து ஒரு ஆங்காலஜிஸ்ட் கிட்ட விட்டாங்க. ஆங்காலஜிஸ்ட் வந்து ஒரு பயோப்சி எடுத்து பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட்டு அல்ட்ராசவுண்ட் பார்த்தாங்க. அல்ட்ராசவுண்டில் இவ்வளோ கிளாரிட்டி வரல. தென் பயோப்சி எடுத்து பார்த்தாங்க. பயோப்சி ஓப்பன் ட்ரூ கட் பயோப்சி பண்ணாங்க. அது நீடில் பயோப்சியில் கிளியராக வரல. ஓகே. பிகாஸ் அந்த டியூமர் பாயிண்டில் ஹிட் பண்ணல போல இருக்கு. ஓகே. ஸோ ட்ரூ கட் பயோப்சி பண்ணதில் இட் கேம் அஸ் பாசிட்டிவ் ஃபார் கேன்சர். So next treatment is Dr. Shanta. According to Dr. Shanta, first she started chemotherapy start பண்றாங்க. And chemo பண்ணி 2 chemo பண்ணி surgery பண்ணாங்க. Okay. Surgery complete total mastectomy பண்ணாங்க. So அதுக்கப்புறம் after the biopsy result she was satisfied with the staging of this one. அதனால 2 more chemoல முடிச்சிடலாம். So I was not given radiation. Okay. So at that time I was like quite happy because I was அது கன்ஃபார்ம் ஆயிட்டோம், ஏர்லி ஸ்டேஜஸாக இருக்கும் அப்படின்றதுனால 2 கீமோட முடிச்சோம். ஸோ டோட்டலி 4 கீமோஸோட முடிச்சாச்சு. அண்ட் தென் ஐ வாஸ் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஓகே. ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. பட் நீங்களும் வருஷம் அந்த ப்ராப்பர் செக்கப்புக்கு போவீங்க? ஆமாம். ஃபஸ்ட்டு சொன்னால் 3 months குவார்ட்டர்லி செக்கப், தென் 3 years வரைக்கும் ஹாஃப் இயர்லி செக்கப், ஆஃப்டர் 5 years ஆனுவல் செக்கப். ஸோ நீங்கள் எல்லாரும் ஆனுவல் செக்கப் போகும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட்டிகிட்டு போயிடுவீங்களா? ஆனுவல் செக்கப் நாங்கள் தனியாகவே போகிறோம். ஓகே. ஸோ அந்த பயம் கிடையாது யாருக்குமே? தட் ஆனுவல் செக்கப் வந்து இட் பிகம் ஒரு ரொட்டீன் மாதிரி ஆயிடுச்சு. இட்ஸ் லைக் கோயிங் அண்ட் டூயிங் பிளட் சுகர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு போவோம், எக்ஸ்ரே பிபி செக்அப் பண்ண போவோம். அந்த மாதிரி வி ஜஸ்ட் கோ. அங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் போனால் வர வைப்பாங்க, வாங்க ஓகே டெஸ்ட் பண்ணி போயிடுங்க, அவ்வளோதான். ஸோ அது டெஸ்ட் பண்ணி இப்போல்லாம் இப்போ முதல்ல ரிப்போர்ட் வாங்கி வி ஹேட் டு ஆக்சுவலி see the டாக்டர். இப்போ நம்ம ரிப்போர்ட் வாங்குறதுக்கே வெயிட் பண்ண தேவையில்லை. இட்ஸ் ஆல் கம்ப்யூட்டரைஸ். இட் கோஸ் டு த டாக்டர். ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா கூப்பிடுவாங்க, இல்லைன்னா வி டோன்ட் கெட் கால், தென் வி ஆர் ஃபைன். ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஆமாம். போய் டாக்டர் டெஸ்ட் முடிச்சுட்டு போய் டாக்டர் பார்க்கணும்னு தேவையில்லை. பிகாஸ் ரிப்போர்ட் வந்து டாக்டர் கையில் இருக்கு. அன்லஸ் ஏதாவது அலார்மிங்காக இருந்ததுன்னா ஏதாவது ஃபர்தர் டெஸ்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்க மறுபடியும் கூப்பிடுவாங்க, ரிப்பீட் டெஸ்ட் ஏதாவது பண்ணணும்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா யூ கேன் கோ அபவுட் உங்களோட நார்மல் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே.
ஜென்ரலி இந்த கேன்சர் சொல்லும்போது சுற்றி இருக்கிறவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் சச்சு? ஏன்னா ரொம்ப சின்ன வயசில் உங்களுக்கு கேன்சரால் பாதிக்கப்பட்டீங்க. ஐயோ பாவம் இந்த குழந்தைக்கு இப்படி இருக்காமே அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நான் எப்போதுமே சிரிச்சுட்டே அதை வந்து நான் இது என்னோட இதில் நான் இது பண்ணிக்க மாட்டேன். சிரிச்சுட்டே நான் போயிடுவேன். இது யாருக்கும் தெரியாது. பட் ஸ்டார்டிங்கில் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரிய வந்தது. பட் அதுவும் அவங்க மறந்துட்டாங்க, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு இது யாரும் ஜெனரலி வெளியில கேன்சர் சொன்னோன்னே ஒரு ரொம்ப பரிதாப பார்ப்பாங்களா? இருக்கு அந்த அது இன்னும் இருக்கு. அவங்க வந்து நம்மள வந்து ஐயோ பாவம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால நான் என்ன பண்ணேன்னா யார்கிட்டயும் சொல்லலை. ஓகே, முக்கியமான தேவை இருக்கிறவங்கள்ட்ட சொன்னோம். ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க தான் நம்மளை சப்போர்ட் பண்ண போறோம். வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள்ட்ட சொன்னோம். இப்போ வந்து நாங்கள் அந்த கேன்சர் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இதை வந்து நான் அனுபவிக்கும் போது எனக்கு ஆறுதல் சொல்லவோ யாரும் வரல, எக்ஸப்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். மை ஹஸ்பண்ட் வாஸ் தேர். அவங்க ஒரு ஆல் த டைம் சப்போர்ட்டாக இருந்தார். பட் இது என்ன அப்படின்ட்டு நிறைய டவுட் என்னோட மனசுலேயும் இருந்தது. அந்த டைமில் இந்த அளவுக்கு நெட் சர்ச்சிங் அண்ட் கூகுள் இந்த மாதிரி கூட இல்லை. ஸோ யாராவது சொன்னாதான் உண்டு. ஸோ யாரும் சொல்லலைனால சரி நம்ம இது அனுபவிச்சாச்சு, ஸோ மற்றவங்களுக்கு இதோட டவுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி கொடுக்கலாமே அப்படின்ட்டு நான் வந்து இப்போ கேன்சர் ஹாஸ்பிட்டலே டாக்டர் எம்எல்ஆர் சப்போர்ட் குரூப் அப்படின்ட்டு ஒரு சப்போர்ட் குரூப்பில் மெம்பராக இருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் போய் பேஷண்ட்ஸ் கிட்ட பேசுவோம். பேஷண்ட்ஸ் அவங்களோட கேர் கிவர்ஸ் யாருன்னா நிறைய டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் சிம்பிள் டவுட்ஸ் கூட அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ஈவன் சிட்டிலேருந்தோ ஈவன் கிராமத்துலேருந்து வந்தால் கூட அவங்களுக்கு சின்ன ஸ்மால் டவுட்ஸ் லைக் என்னோட பேர குழந்தைய மடியில் வச்சு கொஞ்சலாமா அப்படிங்கிற ஒரு டவுட், ஹஸ்பண்ட் பக்கத்தில் உட்காரலாமா, இது வந்து ஒரு தொட்டு வியாதி அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தெரியல, அந்த அளவுக்கு கூட சம்டைம்ஸ் அவேர்னஸ் இல்லாமல் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எங்களால் முடிஞ்சது எங்களோட லைஃப்பை வச்சு நம்ம வந்து. ஓகே, அண்ட் மேம் நீங்கள் சொல்லுங்கள், சிம்பத்தி விட மக்கள் உங்களை புரிஞ்சுக்கணும். ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்கிறதுனால வாட் ஆர் தி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்? பேஷண்ட்டாக ட்ரீட்மெண்ட் நடக்கிறச்சே, அந்த கீமோதெரப்பி நடக்கிறச்சே நம்ம வந்து ரொம்ப இந்த பப்ளிக் பிளேஸ்க்கு போகக்கூடாது. ஓகே, ஏன்னா நம்ம கவுண்ட் ஆல்ரெடி லோவாக இருக்கும், பிளட் கவுண்ட் லோவாக இருக்கும். அதனால போய் இன்ஃபெக்ஷன் கேட்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக கேட்ச் பண்ணுது. WBC மறுபடியும் ஹை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ தான் வந்து ட்ரீட்மெண்ட் நிற்காமல் நடக்கும். ஓகே, ரொம்ப பிலோ 4 ஏதோ போச்சுன்னா அப்புறம் அடுத்த கீமோ டிலே ஆகும். ஓகே, டிலே ஆகாமல் நமக்கு ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டாக ஃபாஸ்ட்டாக நடக்கணும்னா வி ஹாவ் டு நம்ம உடம்பை வந்து நம்ம சேஃபாக பார்த்துக்கணும். ரொம்ப யாரும் காஃப் கோல்டு இருக்கிறவாள்லாம் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. ஃபீவர் மாதிரி டக்குன்னு இன்ஃபெக்ஷன் கேட்ச் பண்ணிக்கிறதுல சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த டைமில் அந்த கீமோ எடுக்கிற டைமில் இம்யூன் சிஸ்டம் அந்த எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் லோவாக ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ அதனால தான் ஜென்ரலி பப்ளிக் பிளேசஸில் போக மாட்டாங்க. ஆமாம். பட் ஒன் மோர் திங், எல்லாரும் சொல்கிறது கீமோ எடுக்கும்போது பயங்கரமாக முடி கொட்டும். எஸ், அது இட்ஸ் பிகாஸ் the chemo medicine actually போய் அந்த ஃபாஸ்ட் க்ரோயிங் செல்ஸ் சப்போஸ் டு கில் தட். சரிங்க. அப்போ வந்து ஆக்சுவலி நம்மளோட நல்ல செல்ஸ் ஆல்சோ சிலது வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங், லைக் ஹேர் ஃபாலிகல்ஸ், நெயில் அண்ட் வாயில் இருக்கிற அந்த ஸ்கின் எல்லாம் இஸ் ஆல்சோ ஃபாஸ்ட் டெவலப்பிங். ஸோ அது வந்து எல்லாத்தையும் போய் அழிச்சிடுறது. அதுக்கு தெரியாது இது கேன்சர் செல்லா இல்லை வந்து இது ஹேர் செல்லான்ட்டு. ஸோ தட்ஸ் வை அது ஹேர் வந்து கொட்டும். ஸோ நீங்கள் எல்லாரும் அதை அனுபவிச்சிருக்கீங்களா? ஆமாம், பேட் ஹேர். எனக்கு அவ்வளோ கொட்டலை ஹேர் ஆக்சுவலி. ரமாமணிக்கு அப்படின்னு தெரியல. எனக்கும் கொஞ்சம் இருந்தது, பட் நாட் மச். பட் ஜென்ரலி அது வந்து மோஸ்ட் பீப்புளுக்கு டே கீமோ முடிச்சதுக்கப்புறம் இமீடியட்லி ஹேர் ஃபால் நிறைய இருக்கும். அதுலேயும் 2 டைப் ஆஃப் கீமோ இருக்கு. ஆமாம், டிபெண்ட்ஸ் ஆன் மேபி டாக்டர்ஸ் வில் பி ஏபிள் டு கிளாரிஃபை தட். நல்ல அடர்த்தியா ஸ்ட்ராங்கா வளரும், நல்ல நீளமா. அது எனக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஓஹோ, ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் then it grows back. After sometimes becomes really thick. Really got low hair. They have அதோட better hair வரும். ஓ, நிறைய பேர் பார்த்திருக்கோம் நம்ம. ஓகே, கீமோதெரப்பி போயிட்டு இருக்கும்போது இல்லைன்னா கேன்சரால பாதிக்கப்படும் போது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன இருக்கணும், அதே சமயத்தில் அந்த முன்னெச்சரிக்கையாக என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும், அல்லது ஒரு மற்றவங்களுக்கு விழிப்புணர்வு வர்றதுக்காக என்ன செய்யணும்? இப்போ நம்ம மத்தியில் இயக்குனர் ரமணா இருக்காரு. ரமணா, தேங்க்யூ ஃபார் பீங் வித் அஸ். ஒரு பீக் ஆஃப் யுவர் கரியர் அப்படி இருக்கும்போது த்ரோட் கேன்சரால் பாதிக்கப்பட்டீங்க. எப்படி தெரிஞ்சு வந்தது உங்களுக்கு த்ரோட் கேன்சர்? ஆக்சுவலி வாழ்க்கை நல்லா இருந்தது. ஸோ எல்லாமே ஒரு இளம் இயக்குனர் அப்படின்ற மாதிரி அந்த டைமில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் நம்ம இருந்தோம்.
என்னோட 4வது படம். ஆக்டர் நாசரோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் கமிலா நாசர். ஷி வாஸ் ப்ரொடியூசிங் த ஃபிலிம். த டைட்டில் கால்ட் குதிரை அப்படின்ற ஒரு படம் நான் 4வது படம் பண்ணிட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் ஐ வாஸ் டூயிங் த லீட் ரோல் இன் இட். ஓ ஓகே. ஸோ ஐ வாஸ் ஆக்டிங் இன் தட் ஃபிலிம். ஆல்மோஸ்ட் த ப்ராஜெக்ட் வாஸ் கம்ப்ளீட்டட். அப்படி இருக்கும்போது டப்பிங் பண்ணிட்டு படம் ஒரு ரன் த்ரூ பார்க்கணும் அப்படிங்கும்போது நம்ம 4 ஃப்ரெண்ட்ஸில் என்ஜினியர் சொன்னார், சார் ஒரு வாட்டி நீங்கள் படத்தை மொத்தமாக பார்த்துருங்க. ஏன்பா என்ன பிரச்சனை? இல்லை ஃபஸ்ட் ரீலில் இருக்கிற மாதிரி தேர்ட் ரீல் இல்லை, தேர்ட் ரீலில் இருக்கும்போது 7th இல்லை, 7th மாதிரி 14th இல்லை. ஐ திங்க் ஒரு வாட்டி ஃபுல்லாக ஒரு வாட்டி பண்ணிட்டா பெட்டர்ன்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு அவ்வளோ வேரியேஷன் தெரியல எனக்கு. அப்படிங்கும்போது தென் அன்றைக்கி மறுநாள் டப்பிங் ஸ்டுடியோக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஐ வாஸ் கெட்டிங் அ கால் ஃப்ரம் மை ஓன் சிஸ்டர். ஓகே. அப்படிங்கும்போது ஐ வாஸ் அட்டெண்டிங் மை கால். ஃபோன் எடுத்துகிட்டு சொல்லுமா அப்படிங்கிறேன். சொல்லுங்கம்மா அப்படின்னோடனே என் தங்கச்சி என்ன பண்ணுறான்னா, யார் பேசுகிறீங்க, அண்ணன்கிட்ட ஃபோனை கொடுங்க. டேய் நான் தாண்டா பேசுகிறேன், சொல்ல என்ன விஷயம்? ஹலோ விளையாடாதீங்க, ஐ நோ மை வாய்ஸ். அண்ணா வாய்ஸ் எனக்கு தெரியும், அண்ணா ஃபோன் கொடுங்க. அப்படிங்கும்போது அங்கே தான் எனக்கு ஒரு சின்ன கிளிக். ஏதோ தப்பாக இருக்குது, ரியலி தப்பாக இருக்குது. பிகாஸ் என் கூட சொந்த தங்கச்சிக்கு என் வாய்ஸ் வேறு மாதிரி சவுண்ட் ஆகுதுன்னா சம்திங் ராங் வித் மை வாய்ஸ். சுற்றி இருக்கிறவங்க யாருமே சொல்லலை வாய்ஸ் மாதிரி இருக்கு, நார்மலாக இருக்கிறது தான் தெரியுது. பட் வெறும் மைன்யூட்டாக என்ஜினியர் பார்க்கும்போது தான் அதில் இருக்கிற அந்த ஓஸ்னஸும் பிச் டிஃப்ரென்ஸும் ஃபர்ஸ்ட் டேலுக்கும் நம்ம ஒரு 6 monthsக்கு முன்னாடி பேசுனது, 4 monthsக்கு முன்னாடி பேசுனது, இப்போ பேசுறது உள்ள அந்த டிஃப்ரென்சேஷன்ஸ் அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சு. தென் அன்னைக்கு நான் போயிட்டு திரும்பி டப்பிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். மோர் தென் 1 hour என்னால் பண்ண முடியும். மை வாய்ஸ் கவுட் சோக் ஒரு மாதிரி கட்டிட்டு சொன்னேன், இல்லை சார் 1 hour மேலே பண்ண முடியாது, இதுக்கு ஒரு வாட்டி ஏன்டி பார்த்துருங்க அப்படின்னோடனே. வழக்கமாக நமக்கு எப்பவுமே ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்குல்லே, ஏதாவது நமக்கு பிரச்சனை வந்தால் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே டாக்டர் ஆகிடுவாங்க, அட்வைசர் ஆகிடுவாங்க. நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுற, முதல்ல மிளகு ரசம் சாப்பிட்ற, அதுக்கப்புறம் என்ன பண்ணுற தூதுவளையில் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு சித்தா யுனானி பால் மஞ்சள் போடு, மிளகு தனியாக தின்னு, நீ 2 நாள் சைலண்டாக நீ ஓவரா கத்துற அப்படின்னு நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரி பயமுறுத்திடுவாங்க. நமக்கே நம்ம கரெக்டாக தான் இருக்கிறோமா, நம்ம பேர் இதுதானா அப்படின்ற அளவுக்கு டவுட் வந்துடும். இருக்க வாய்ஸ் அப்படியே தான் இருந்தது. தென் அட் ஒரு 1 point தெரிஞ்சது, இது சும்மா இந்த மஞ்சத்தூள்லையும் மிளகுலையும் போகிற விஷயம் இல்லை, சம்திங் சீரியஸ் பிஹைண்ட் திஸ் அப்படிங்கும்போது தென் ஐ வென்ட் டு டாக்டர் மிஸ்டர் ராஜ்னு சொல்லிட்டு வெரி பியூட்டிஃபுல் ஹியூமன் ஆஸ் வெல் அஸ் ஏன்டி பல்லூரில் போயிட்டு பார்க்கும்போது செக் அந்த ஆல் திங்ஸ் அப்படின்னும்போது ஃபஸ்ட்டு ஒரு சொன்ன விஷயம், உங்களோட வோக்கல் கார்டில் 1 side பேரலைஸ் ஆயிடுச்சு. அந்த வோக்கல் கார்டு இஸ் வெரி தின், இட்ஸ் லைக் டிஷ்யூ பேப்பர் கூட கிடையாது, இன்னும் தின், ரொம்ப சாஃப்ட் அண்ட் டெண்டர் பார்ட் ஆஃப் ஆர் ஹியூமன் அப்படிங்கும்போது அது 1 part பேரலைஸ் ஆயிடுச்சு. இது மட்டும்தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இந்த பயோப்சி அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆகுனா, ஆஸ் அ நார்மல் ஹியூமன் பீங் எல்லாரும் மாதிரி நமக்கு உடனே கமலஹாசன் ஞாபகம் வரும், தேவதாஸ் நாகேஸ்வரன் ஞாபகம் வராரு, ரத்தமாக கக்கும், நம்மளை சால்வை போத்திடுவாங்க, நம்ம பின்னாடி நாயெல்லாம் வரும் அப்படின்னு. இந்த சினிமா நம்ம மீடியா தான் இந்த கேன்சரை ரொம்ப ஹைப் பண்ணி, கேன்சர் ஒரு டெட் மேன் வாக்கிங் மாதிரியே அவனை அப்படியே பார்த்து அவன் தாடியெல்லாம் வச்சுப்பான். அப்புறம் இதை ஊட்டியில பாட்டெல்லாம் பாடுவாங்க, பாடிட்டு நம்ம அப்படியே நம்மளும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு ஒன்றுமே கிடையாது, அது இட்ஸ் அ டிஃபிஷியன்சி, தட்ஸ் இட். இன்னைக்கு எங்களுக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், யாருக்கு வேணும் வரும். அப்போ என்ன பண்ண, டாக்டர் கிட்ட போயிட்டு என்னோடனே பயோப்சி எடுக்கலாம் டாக்டர் அப்படின்னு. உங்களுக்கு இந்த பயம்லாம் இல்லையா அப்படின்னு. அப்போ தான் நான் சொன்னேன், இல்லை டாக்டர், நம்ம லோயர் மிடில் கிளாஸ்ல இந்த மேலே கம்யூனிட்டி நாங்கள், அப்பா ஒரு எக்ஸர்வைஸ் மேன், நம்ம ஒரு டீச்சர், ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப், அப்படி இருக்கிற லெவலில் இருந்தால் எங்களுக்கு பிடிசி பஸ்ஸு, ரேஷன் கடை, காக்கி பேண்ட், ஒயிட் ஷர்ட், இல்லை தீபாவளிக்கு பக்கத்து வீட்டு பசங்களை பயமுறுத்தி பட்டாச்சு வைக்காத டேக் அப்படின்னு போய் நம்ம வச்சு வடிச்சு அந்த லெவலில் தான் இருந்தோம். ஸோ லைஃப்பில் எதுவுமே புதுசாக நம்ம வரும்போது ஷாச்சங்கனாகவும் இல்லை இந்த பக்கம் அப்படியே ஒரு பெரிய ஒரு தெற்க பார்த்தா தென்னந்தோப்பு, வடக்க பார்த்தா வாழைத்தோப்பு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. Just like we came, now we are nice. எது இருந்தாலும் we are ready to face. ஒரு philosophy தான் மேம். If the life is a gift, accept it. If it's a challenge, face it. எதையுமே நம்ம ஒதுங்கி ஒளிஞ்சு we can't. You have to. எதிர்த்து ஃபேஸ் பண்ணணும். ஸோ அப்படி எதிர்த்து பேசணும் போது ராஜில் அப்பா அவனை கேட்டார், நீங்கள் வழக்கமாகவே இப்படி தான் பேசுவீங்களா? இல்லை ஏன்? இல்லை எனக்கு உடம்பு சரியாக இருக்குது, பிரச்சனை இல்லை, நான் சரியாக பார்த்துப்பேன், எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ட் இருக்கு, இவ்வளோ சொன்னாலே போதும். நீங்கள் 10 காசு சொன்னால் 10,000 ரூபாய்க்கு பேசுகிறீங்களே, இதான் உங்கள் பிரச்சனை. யூ நீட் டு நோ ரெடியூஸ் யுவர் டெம்போ. யூ
நான் உங்களோட டெசிபிள் கம்மி பண்ணுங்கள், உங்களோட ஹைப்பர் கம்மி பண்ணுங்கள், ரொம்ப பேசாதீங்க அப்படின்னு. இல்லை டாக்டர் பிரச்சனையே என்னன்னு கேட்டிங்கன்னா, பேசி பேசி தான் வளர்ந்தோம், பேசி பேசி தான் ஒய்ஃப் வாங்கணும், பேசி பேசி தான் பாப்புலர் ஆகணும், பேசி பேசி தான் வீடு வாங்கணும், பேசி பேசி தான் கார் வாங்கணும். ஸோ அதை போய் திடீர்னு நிறுத்தினீங்கன்னா அப்படிங்கும்போது வெரி ஷாக்கிங். இவ்வளோ ஹியூமராக நான் சில டைம்ஸ் நீங்கள் பேசாமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறாங்கன்னா அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு. தேர் ஐ ரியலி ஓகே மை டோட்டல் ஃபேஸ் சேஞ்ச். ஓகே என்ன திருப்பி சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் எனக்கு இப்போ தான் பயம் வருது. இது வரைக்கும் கேன்சர்லாம் பார்த்து அதெல்லாம் பயம் இல்லை, லைஃப் லாங் பேசாமல் போகிறதுக்கூட வாய்ப்பு இருக்கிறோம்னான்னு சொன்னேன். தென் அப்போ தான் எனக்கு நான் எவ்வளோ சீரியஸ் நான் ஸ்கூலில் இருக்கிறேன்றதை எனக்கு புரிய ஆரம்பிச்சேன். ஒரு பேச்சு போட்டி, ஒரு பாரதியார் கட்டுரை, மேலே வந்து ஒரு ஆரேஷன் அப்படின்னு வந்து அதுக்கப்புறம் கதை சொல்கிறது. ஒரு 3 hours வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சு அதை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் ஒரு 3 மணி நேரம் அப்படி கத்திக்கே நம்மளோட டூலே தான், நம்மளோட ஸ்லோடே தான். கண்டிப்பாக நம்ம இதை வச்சு தான் நம்மளோட மீடியான்றது கம்யூனிகேஷன் இல்லையா? அப்படிங்கும்போது இது மியூட் ஆகிடும் அப்படிங்கிறாரு என்பது பயந்துட்டேன். அப்போ நான் கேட்குறேன், என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் இப்போ தண்ணி குடிக்கிறீங்கன்னா மேலே கீழே ஒரு பால் மாதிரி போயிட்டு வருமா? ஆமாம் போயிட்டு வரும். அப்படின்னா அதை மொத்தமாக பிடிங்கி வெளியே போடுறோம். அதுக்கப்புறம் உங்கள் கழுத்தில் ஒரு ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டை அதுக்கப்புறம் அப்படியே க்ளோஸ் ஆகிடும் டாக்டர், அதெல்லாம் ஆகாது, சாகிற வரைக்கும் அந்த ஓட்டை அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெயின் ஆகணும் பேசுறதுக்கு அப்படின்னா. ஓ அப்படின்னா என்ன? இட்ஸ் லைக் அ சிங்கிள் ஓல் ஃப்ளூட். ஒரு துளை இருக்கிற ஒரு புல்லாங்குழலை வாசிக்கிறதுக்கு எப்படி வாசிப்போம்? உங்களுக்கு ஒரு குழல் இருக்குது, அதில் ஒரு துளை தான் இருக்குது, யூ ஹேவ் டு நீட் டு ப்ளே அப்படின்னா அதை நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் தரீங்க? ஏன்னா அதுக்கப்புறம் உங்கள் நோஸ் மூலமாக நீ ப்ரீத் பண்ண முடியாது, யூ ஹேவ் டு ப்ரீத் த்ரூ யுவர் நெக், யூ டோன்ட் ஹேவ் எனி ஸ்மெல் அப்படின்னு நம்மளை பயமுறுத்தலை. ஃபேக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. தட்ஸ் வாட் ஐ ஹேட். இந்த டாக்டர்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, மேம் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு ப்ரிப்பேர் யூ. நீங்கள் உங்கள் மூக்கால் சுவாசிக்க மாட்டீங்க, சுற்றி இருக்கிறது என்ன வாசனம் இருக்குது அது உங்களால் உணர முடியாது. ஸோ இப்போ அப்படி தான் இருக்கீங்களா? கண்டிப்பாக அப்படி தான் இருக்கேன். இப்போ இந்த கையை என்னோட த்ரோட்லேருந்து நான் எடுத்துட்டேன், உங்களுக்கு பின்னாடியே நான் போய் உக்காந்துட்டேன். இந்த ப்ரோக்ராம் பிடிக்காத யாரும் எனக்கு கவலை பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க எல்லாரும் கவர் பண்ணிட்டு இருந்தாலும் என்னால் அப்படின்னு ஒரு சவுண்ட் கூட எழுப்ப முடியாது. வாழ்க்கைன்றது இங்கே இது வரைக்கும் இல்லை, சத்தியமா இல்லை, அது இங்கே இருக்கு. இட்ஸ் இன் மைண்ட். when you feel you can முடியும் நான் நினைச்சா கண்டிப்பாக 100% முடியும் மேடம், 100% முடியும். கிட்டத்தட்ட ஒரு எனக்கு சர்ஜரி ஆகிட்டு ஒரு 5 years ஆகிட்டு இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் அங்கே உள்ளே இருந்து நான் பார்த்துட்டு இருக்கும்போது மற்ற சர்வீஸ் கிட்ட பேசும்போது ஒரு அற்புதமான விஷயம் நான் கவனிச்சேன். உங்களை தவிர எல்லாருமே சிரிச்சிட்டு இருந்தாங்க இங்கே. You know that? Yeah. Because you are very concerned about them, but they are already tuned to that and they are so easy. ஸோ எல்லாருமே யாருக்குமே கேன்சர் இருக்கிறவங்களுக்கு பயம் இல்லை மேடம். எனக்கு உங்களை இந்த டிவி சேனல் மூலமாக இந்த ப்ரோக்ராம் மூலமாக உங்கள் எல்லா வியூவர்ஸ்கிட்டையும் கையெடுத்து கூப்பிட்டு கேட்குற ஒரே ஒரு ரெக்வஸ்ட், தயவு செய்து எந்த சர்வரும் பரிதாபமாக பார்க்காதீங்க. அதுதான் மெயின். வேண்டிய அவசியமே கிடையாது. பரிதாபம் தான் இருக்கக்கூடாது, அந்த சிம்பத்தியே தேவையில்லை. உங்களை மாதிரி தான் அவங்களும், கண்டிப்பா உங்களை மாதிரி தான் அவங்களும். உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு லெப்ரசி இருந்தது, ஒரு டியூபர்குலோசிஸ் இருந்தது, ஒரு எய்ட்ஸ் இருந்தது. இதை பற்றி நான் ஃபர்ஸ்ட் பண்ண ஒரு பெரிய பயம் இருக்கும், அதை விட ரொம்ப சாதாரண. இந்த மாதிரி ஒரு கேன்சர் இருக்கு, த்ரோட் கேன்சர் இருக்கு. ஐ வாஸ் ஸ்மோக்கர். ஐ வாஸ் அ செயின் ஸ்மோக்கர். ஸோ அந்த ஸ்மோக்கிங்னால தான் அது வந்தது டாக்டர் சொன்னாங்களா? It could be a reason, ma'am. Because I wanted to be very frank in this program. Because நான் சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தேன். ஓகே, ஒரு நாளைக்கு வந்து ஒரு 20-40 சிகரெட்ஸ் அப்படின்னு இருந்தது. அப்படின்னா நான் கீமோக்கும் ரேடியேஷனுக்கும் சர்ஜரிக்கும் போகும்போது ரொம்ப அப்படி பப்ளி ராபிட் மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு த்ரோட் கேன்சர். அந்த குழந்தை எங்கே சிகரெட் பிடிச்சது. கரெக்ட். உங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? உங்கள் ஒய்ஃப், உங்கள் குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க. இன்றைக்கி நான் உங்ககிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நானும் டெக்னாலஜியோ இல்லை மேம். அந்த ஒரு அற்புதமான ஒரு ஏஞ்சல், தட் ஏஞ்சல் சாந்தான்ற அந்த ஒரு ஏஞ்சல் இல்லை அப்படின்னா இன்றைக்கி நான் எங்கே இல்லை. பிகாஸ் நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரி எனக்கும் கோபம் வரும், தட்டை தூக்கி போடுவேன். டெஸ்ட்டு தெரியுங்களா இருக்கிற சாமி ஃபோட்டோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைப்பேன். எனக்கு மட்டும் ஏன் தலையில் அடிச்சுப்பேன். என் மூஞ்சை நான் பார்க்கும்போது 78 kg ஏஜ் இருந்தது, 42 kg குறையும் போது
நம்ம அப்படியே வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி ஆகிடும். நம்ம முடியெல்லாம் கொட்டிடும். ஆல்மோஸ்ட் நம்ம லேட்டஸ்ட் ஐ பண்ண மாதிரி ஆகிடும். ஆகிட்ட உடனே நமக்கு கண்ணாடி பார்க்க நம்மளே பிடிச்சிக்காது ஒரு பீரியடில். அப்படிங்கும்போது உலகமே உன்னை தூக்கி போட்டோம். நீ திரும்பி வராரம்மா, யுவர் மைண்ட், யுவர் ஹவுஸ் மேன், யூ ஆர் கம்மிங் பேக் கம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அப்படி திரும்பி கூட்டிட்டு வந்த அவளோட ஒய்ஃப்னு சொல்றத விட இஸ் மை ஃப்ரெண்ட், இஸ் மை ஏஞ்சல். இட்ஸ் நாட் அ ஃப்ரெண்ட் அட் ஆல். 2009 வரைக்கும் சாந்தா வாஸ் மை ஒய்ஃப். நவ் சாந்தா இஸ் மை ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட். பெஸ்ட் ஃப்ரெண்ட் மை யூனிவர்ஸ். அது எல்லாமே உங்களுடைய சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணி அது தாண்டி இன்னைக்கு வாழ்க்கையை எப்படி பார்க்குறீங்க? வாழ்க்கை ஒன்றே ஒன்று தான் மேடம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூ கான்ட் எஸ்கேப் ஃப்ரம் எனி. அதாவது பரமஹம்சரோட ஒரு கோட் இருக்கு மேம், கடவுள் என்பவன் கணக்குவாதியான அல்ல, உனது பாவங்களையும் புண்ணியங்களையும் கூட்டி கழித்து உனக்கு ஒரு பதில் சொல்ல. இட்ஸ் நாட் அ மேத்தமெட்டிக்கல் டீச்சர். புண்ணியத்திற்கான பரிசு உன்னை வந்தடைவதை போல பாவத்திற்கான தண்டனை உன்னை வந்தடைந்தே தீரும். ஏற்றுக்கொள்ள தயாராக இருங்கிற. Be prepared for it. For whatever it is. If you are ready to accept the gift, please ready to face the challenge also. Please ready to face the punishment also. சொர்க்கம் மரம்லாம் எங்கேயோ கிடையாது. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே, எதை பார்த்துமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்ற ஒரு அர்த்தம் இல்லை. தெர் இஸ் நோ மீனிங் இட். எதை பார்த்துமே பயந்து நீங்கள் வந்து பயந்து என்ன பண்ண போறீங்க? பயந்த மாறிடுமா? என்ன பண்ணிடும்? மழை பெய்யுது, நிறுத்த முடியாது, டேக் அம்ப்ரெல்லா ஆர் பிசி. ட்ரூ. இயக்குனர் ரமணா கிட்ட இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோம். அவ்வளோ அழகான விஷயங்கள். ஒரு கேன்சரால் பாதிக்கப்பட்டாலும் பேச முடியாத சொல்லியிருந்தாங்க. உங்களால் மூக்கால் சுவாசிக்க முடியாது, உங்களால் எதுவுமே வந்து அந்த டேஸ்ட் பார்ட்ஸ் எது சாப்பிட்டாலும் அது வாயில் உங்களுக்கு ருசியே இருக்காது. அப்படி எல்லாம் சொல்லும்போது அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நம்ம மத்தியில் பேசிட்டு இருக்கிறாரு. நம்ம மத்தியில் அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்லேருந்து அடிஷனல் டைரக்டர் டாக்டர் செல்வலக்ஷ்மி வந்திருக்கீங்க. மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். எத்தனை வகையான கேன்சர்ஸ் இன்னைக்கு இருக்கு? பல 100 வகையான கேன்சர் இருக்கு மேம். ஆக்சுவலி நம்ம இவ்வளோதான் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே. ஆனால் நகத்தையும் நம்ம இருக்கக்கூடிய முடியையும் தவிர மீதி எல்லா இடத்துலையும் கேன்சர் வரும். பிறந்த குழந்தையிலேருந்து எத்தனை வயசு வரை இருந்தாலும் அவங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது எந்த பாகத்தையும் விடுறதில்லை, எந்த வயசையும் விடுறதில்லை, எதில் வேணாலும் வரலாம். டெல் மீ சம்திங் மேம், இது ஒரு ஹெரிடிட்ரியாக ஒரு தாய்க்கு இருக்கிறதுனால குழந்தைக்கு வரும், இல்லை தாத்தாக்கு இருந்திருக்கு அதனால பேத்திக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? சில வகையான கேன்சர்ஸ் வந்து ஹெரிடிட்ரியாக வரும், அதாவது மரபு வழியில் வரக்கூடியது இருக்குது. ஓகே. இந்த சில மரபணுக்கள் வந்து தாயில் இருந்தோ இல்லை நம்ம பாட்டி தாத்தால இருந்தோ வரக்கூடியது இருக்குது. முக்கியமாக மார்பக புற்றுநோய், பிரெஸ்ட் கேன்சர், ஓவேரியன் கேன்சர், ஓகே, இந்த சினைப்பையில் வரக்கூடிய கேன்சர். ஆண்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா குடலில் வரக்கூடியது, ஓகே, கோலன், ரெக்டல் கேன்சர், இதெல்லாம் வந்து மரபணில் வரக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் இருந்தால் வரும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த மரபணை பரிசோதனை பண்ணுறது கூட நம்ம நாட்டில் நிறைய இடங்களில் பண்ணுறாங்க. ஸோ நம்ம தாய்க்கு இருந்தால் மகளுக்கு வந்து பார்க்கலாம், இருக்கா இந்த வகையான ஜெனட்டிக் வேரியேஷன் இருக்கான்னு பார்க்கலாம். ஆனால் தெரிஞ்சுட்டு அவங்க கண்டிப்பாக வருமா அப்படின்னு ஒரு கேள்வி அவங்க கேட்டால் நம்ம வந்து அதை 100% சொல்ல முடியாது. ஓகே. சில தாய்கள் அதை விரும்பவும் இல்லை, தெரிஞ்சுக்கிறது விரும்பலை. ஆனால் ஒரு சரியான நேரம் பெண்களுக்கு மார்பு கேன்சர் வரும்போது அது எந்த வயதில் சரியாக ஒரு செக்கப்புக்கு போகணும்? சாதாரணமாக அவங்களே வந்து பார்த்துக்க சொல்லலாம். அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா அது வயசு எல்லாம் பார்க்கறதில்ல, எப்போனாலும் போகணும் டாக்டர்கிட்ட. இல்லைன்னா 40 வயசுக்கு மேலே வந்து நம்ம அந்த மேமோகிராமுங்கிற டெஸ்ட்டு பண்ணிக்கலாம். பட் இப்போலாம் ஒரு 28 வயசுலையும் 30 வயசுலையும் பிரெஸ்ட் கேன்சர் வருதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக. அதுக்கு காரணம் என்ன? நிறைய காரணங்களாம். ஒன்று வந்து நீங்கள் இப்போ முதல்ல கேட்ட கேள்வி, மரபணுவில் தாத்தா பாட்டி ரெண்டு எத்தனை அந்த குடும்பத்தில் எத்தனை பேருக்கு இருக்குங்கிறத பொறுத்து இருக்கு. இப்போ அம்மாவுக்கு இருக்குது, அம்மாவோட சிஸ்டருக்கு இருக்குது, அம்மாவோட அம்மாவுக்கு இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கான ரிஸ்க்கு அதிகம். ஓகே. 9 தடவை ரிஸ்க் இருக்கு. ஸோ மற்றவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு தான் இருக்குன்னா ரிஸ்க்கு குறைவாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி பீப்புளை வந்து நம்ம அதுக்கு தான் அந்த வயசு ஏர்லி ஏஜில் கூட வந்திருக்கலாம். ஓகே. ஒரு கொலான் கேன்சர், பிளட் கேன்சர், ரெக்டல்ஸ் கேன்சர், ஸ்கின் கேன்சர், போனில் உங்களுக்கு அந்த கேன்சர் வரும், போன் மேரோவில், அப்புறம் பிரெயின் டியூமர், அது எல்லாமே பார்க்கும்போது கேன்சரால் கண்டிப்பாக நீங்கள் உயிரிழந்து போகிறீங்க
அப்படின்னு அந்த மைண்ட் செட்லேருந்து எப்படி மக்களை வெளியே கொண்டு வரலாம்? இது 2-3 ஸ்டெப் இருக்கு மேடம். லைக் ஃபர்ஸ்ட் வந்து ஹவு டு யூ டெல் திஸ் பிரேக்கிங் த நியூஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படி நீ வந்து உனக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்றதே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஃபர்ஸ்ட் நாங்கள் எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பேஷண்ட் கிட்ட நேரடியாக முதல்ல சொல்ல மாட்டோம். ஏன்னா பேஷண்ட் எப்படி எடுத்துப்பாங்க தெரியல, வீட்டில் போய் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியல. ஸோ முதல்ல அவங்க தாய் தந்தை கணவன் அப்படி மனைவி யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட முதல்ல நாங்கள் சொல்லுவோம் இந்த மாதிரி இருக்குது. ஆனால் எடுத்த உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இட் இஸ் அ வர்ஸ்ட் சுச்சுவேஷன், உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி வந்து எந்த டாக்டருமே சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாது. மனிதாபிமானம் ஃபஸ்ட்டு பார்க்கணும் நம்ம. அது நல்ல முறையில் எடுத்து சொல்லிவிட்டு உங்களுக்கு சரியாயிடும், ஒரு பிரச்சனை இல்லை, நல்ல முறையில் சிகிச்சை பண்ணலாம், நீங்கள் சிகிச்சை பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க, உங்கள் உடல்நிலையும் அந்த சிகிச்சைகளை எல்லாம் தாங்கக்கூடிய இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் அவங்க வந்து நம்ம கூட ரொம்ப இதுவாகிட்டு. ஆனால் இந்த காலத்தில் வந்து நிறைய எல்லாரும் நம்மளை பார்க்க வர்றதுக்கு முன்னாடியே எல்லாம் சர்ச் பண்ணிட்டு வந்துடுவாங்க, வந்துக்கிட்டு நிறைய கூகுள் பண்ணிட்டு வந்துருவாங்க, முதல்ல நிறைய கேள்வி கேட்பாங்க. ஆனால் டாக்டர்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு வியாதி இருக்குன்னா அதுக்காக தான் நாங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம், தயவு செஞ்சு கூகுள் பண்ணிட்டு வராதீங்கன்னா நிறைய டாக்டர் சொல்றாங்க. அது உண்மைதானே? உண்மைதான், உண்மைதான். அதோட டாக்டர் ஷாப்பிங் வேற பண்ணிட்டு வருவாங்க. ஓஹோ. நிறைய டாக்டர் பார்த்துட்டு வருவாங்க, ஒரு 7-8 டாக்டர் பார்த்துட்டு நம்மகிட்ட 9ஆவதா வருவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு அவங்க நிறைய கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. ஆமா. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க கேன்சர் பொறுத்த வரைக்கும் இதை மாத்திரையை கொடுத்து முழுங்கிட்டு வீட்டுக்கு போக சொல்ற வைத்தியம் இல்லை. ஸோ இது வந்து நம்ம அவங்க உயிரோட போராடி நம்ம வந்து அவங்கள காப்பாற்றக்கூடிய வைத்தியம். இது வந்து இட் இஸ் ரியலி டஃப். இப்போ ரேடியேஷன் ஒர்க்கர்லாம் எடுத்துட்டிங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்பேன் இஸ் 5% லெஸ் தென் வாட் அதர்ஸ் ஆர். அந்த டாக்டர்ஸோ அந்த டெக்னாலஜிஸோ இது வந்து தி பப்ளிக் வந்து அவேராக இருக்கணும் ரியலி. ஸோ வி ரியலி டெடிகேட் அவர் லைஃப் டுவர்ட்ஸ் அவங்கள காப்பாற்றுறதுக்காக நம்ம நிறைய பண்ணணும். ஸோ பேஷண்ட் கிட்ட சொல்கிறது மட்டும் இல்லை, அப்புறம் அவங்க நம்ம கூட இருக்க அவங்களே தெரிஞ்சுப்பாங்க, சரி நம்ம இதுதான் நமக்கு சரியாயிடும், இல்லை நம்ம ஒரு கட்டத்தில் வந்தோன்னு நமக்கு சரியாகாது. அப்போ கேட்பாங்க, டாக்டர் எனக்கு சரியாகாது இல்லை அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்லாம் இல்லைப்பா, நீ இருக்கிறவரில் நீ இருப்ப இப்படிங்கிற ஒரு தைரியத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ இவர் சொன்னார், சார் சொன்னார் நமக்கு இங்கே இருக்கணும்னு சொல்லி, அது நம்ம இருந்ததுன்னா டெஃபினட்டாக இந்த வியாதியை வந்து நம்ம we can fight it out. பட் நீங்கள் சொன்னீங்க நிறைய டாக்டர் ஷாப்பிங் பண்ணிட்டு வருவாங்க, ஆனால் பொதுவாக ஒரு ப்ராப்ளம் இருக்கு சொன்ன உடனே என்ன சொல்லுவாங்க, எதுக்கு இருந்தாலும் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் எடுத்துக்கோப்பா. கண்டிப்பாக காமன். அது ஏன் அப்படி? நீங்களும் எல்லாரும் செகண்ட் ஒப்பீனியன் எடுத்தீங்களா? செகண்ட் ஒப்பீனியன் நாங்கள் எடுக்கல, பட் யூஸ்வலி எடுப்பாங்க. we have come across. இப்போ நம்ம வந்து கவுன்சிலிங் போகிறோம், ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து 2 or 3 டாக்டர்ஸ் போயிட்டு தான் வராங்க. சாரி, சர்ஜரி அப்படின்னு எனக்கே வந்து நிறைய பேர் கத்தி மட்டும் வச்சிடாதம்மா, கத்தி வச்சுன்னா சரியே வராது, நம்ம சொல்ற கேள்வி நம்ம அதை பெங்களூர்ல இடத்துல மீன் கரெக்ட் அப்படின்னாங்க, நான் மீனை வந்து குழம்புல தான் சாப்பிட்டு பழக்கம், எனக்கு மாத்திரலாம் வேண்டாம் அப்படின்னு அதை நம்ம தெரிய மேம் சொன்ன மாதிரி நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் இப்போ go to the hospital you'll be cured. நீங்கள் அழகாக க்யூர் பண்ணிட்டு அவங்க அழகாக உங்களை ட்ரீட் பண்ணிடுவாங்க. பட் மிஸ்கைட் ஆகிட்டீங்க அப்படின்னா கேன்சர் இஸ் 1 into 2, 2 into 4, 4 into 8 டபுள் ஆகிட்டே இருக்கும். ஸோ when you delay your process, as long as your risk factors know. So it's better to go to the right guidance. அதாவது ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் வந்து டிசிஷன் எடுக்கக்கூடாது ஒரு கேன்சர் பொறுத்தவரை. பிகாஸ் இட்ஸ் மல்டி மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ மல்டி ஸ்பெஷாலிட்டி பீப்புள், அதாவது சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி, எல்லாரும் அந்த பர்டிகுலர் பர்சனை பார்த்து திஸ் வில் பி த பெஸ்ட், இதுதான் இவருக்கு திறமையான சிகிச்சை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கேன்சரை பொறுத்தவரையிலும் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்லிப் ஆகிட்டீங்கன்னா தென் வந்து நீங்கள் அதை சரி பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ நீங்கள் இட் ஷுட் பி எ மல்டி மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட், மல்டி மொடாலிட்டி அப்ரோச் அண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி பீப்புள் ஷுட் டிசைட். எல்லாரும் சேர்ந்து ஒன்றா முடிவு பண்ணணும், நம்ம ஒருத்தர் முடிவு பண்ணக்கூடாது. இது நிறைய ரெஃபரிங் டாக்டர்ஸுங்க தெரியும். ஸோ அவங்களும் வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி உனக்கு கேன்சர் இருக்குது, நீ கேன்சர் பற்றி திறமையாக செய்யக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறாங்க. இப்போல்லாம் நிறைய ஏரியாஸில் அந்த மாதிரி தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. பட் சம்டைம்ஸ் ஏதாவது மிஸ்கைட் ஆகிடலாம். இப்போது நம்ம கேன்சர் இருக்கும்போது அந்த எண்ணிக்கை பார்க்கும்போது அதிகமாயிட்டிருக்கா இல்லை குறைஞ்சி போகுது? அதிகமாக தெரிய வருது இப்போ உங்களுக்கு. ஓகே. முன்ன வந்து யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க கேன்சர் இருந்தது அப்படின்னு, யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன் நமக்குள்ளே இருக்கிற நிறைய பேர் நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ இட் வாஸ் நெவர் நோன், நான் யாருக்குமே தெரியல. இப்போ வந்து விழிப்புணர்வு உங்களை மாதிரி பீப்புள் வந்து நிறைய பேசுறதுனால
நிறைய பேர் இப்படி இருக்கு, இது இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு வெளியே வந்து சொல்றாங்க. சொல்றப்போ நமக்கு எண்ணிக்கை அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. அஃப்கோர்ஸ் நம்ம ஜனத்தொகை அதிகமாயிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டா இந்த எண்ணிக்கையும் அதிகமா இருந்ததுனால நமக்கு அது ஒரு பெரிய முகமா பெருசா இருக்கிற மாதிரி தெரிகிறது. ஒருவேளை இது அப்பவும் இருந்திருக்கலாம். பட் ஆனா டெஃபினட்டா இப்போ நம்ம வந்து நம்ம கரெக்டா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரெஜிஸ்ட்ரி வச்சு இவ்வளவு கேன்சர் இருக்குது, என்டையர் தமிழ்நாடு பாப்புலேஷன் இப்போ நாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ தமிழ்நாடு பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.25 கோடி இருக்கு. ஸோ இந்த 7.25 கோடியில் வாட் இஸ் தி பெர்சன்டேஜ் ஆஃப் கேன்சர்? அந்த மாதிரி சொல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாங்கன்னா ரெண்டு ஆணுக்கு 2 பெண்களுக்கு கேன்சர் இருந்ததுன்னா ஒரு ஆணுக்கு தான் இருக்கும். பெண்களை தாக்கக்கூடிய புற்றுநோய்கள் அதிகம். கர்ப்பப்பை புற்றுநோய் இருக்கு, சினைப்பை, தென் பிரஸ்ட் கேன்சர். பிரஸ்ட் கேன்சர் தான் இப்போ முதல் இடத்துல வைக்கிறேன். ஓகே. ஆண்களை பொறுத்தவரையில் லங் கேன்சர். ரைட். பட் அந்த பெண்களுக்கு தான் அதிகமாக இந்த புற்றுநோய் பாதிக்குதுன்னா அதுக்கு காரணம் என்ன இருக்க முடியும்? அது அவங்களுக்கு வந்து we have to 2 அதிகமாரியான ஆர்கன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பிரஸ்ட், இன்னொன்று வந்து யூட்ரஸ். இது ரெண்டுமே வந்து வல்னரபிள் ஃபார் அதர் ஃபேக்டர்ஸ். என்ன ஃபேக்டர்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஹார்மோனல் ஃபேக்டர்ஸ். ஸோ ஹார்மோனல் ஃபேக்டர்ஸில் வந்து நிறைய இருக்குங்க. இப்போ அதாவது எக்ஸ்டர்னலாக ஹார்மோன்ஸ் அட்மினிஸ்டர் பண்ணவங்களும் இருக்காங்க, இன்டர்னலாக அதுதான் நீங்கள் வந்து உணவு பழக்கம்னு வரப்போ அந்த உணவில் வந்து இதெல்லாம் ஹார்மோன் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போல்லாம். ஸோ அதனாலேயும் வரலாமா, இதெல்லாம் வந்து யூகங்கள். ஓகே, டெஃபினட்டாக தெரியல. ஸோ cervical cancer, யூட்ரைன் கேன்சர், breast cancer, ovarian cancer. முன்னெல்லாம் யூட்ரஸ் ஓவரி எல்லாம் 10th 11th பொசிஷன்ல இருந்தது. இப்போ அதெல்லாம் 8th 6th பொசிஷனுக்கு வந்துருச்சு. அந்த ஓவரியன்ல உங்களுக்கு அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ், பிசிஓடி சொல்லுவாங்க, அது எல்லாமே பிரச்சனைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ல ஜென்ரலி வந்து யூ காண்ட் எல்லா டைமும் நம்ம சொல்ல முடியாது. இதனால் பாலிசிஸ்டிக் ஓவரி இருந்தால் கண்டிப்பா இது வரும்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பா வரும் நான் சொல்லலை, பட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ அதனால தான் பெண்கள் தான் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா நிறைய பெண்கள் வீட்டு வேலை மட்டும் இருக்கு, நாங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறோம், டைம் இல்லை, குழந்தை ஸ்கூல் இருக்கு, ஹஸ்பண்டுக்கு ஒர்க் இருக்கு, சமையல் வேலை இருக்கு, இந்த வேலை அந்த வேலை பண்ணிட்டு அதுலயே நம்மளை பத்தி நம்மளை கவனிக்காம ஒரு வயிற்று வலி வந்துச்சுன்னா சும்மா ஒரு மாத்திரை போட்டுக்கிறது, ஒரு மாத்திரை சாப்பிட்டாக்கா சரியாயிடும், ஏதாவது ஒரு மார்பு வலி இருக்கு, அது ஒரு ஆசிடிட்டி இருக்கும், ஒரு மாத்திரை போட்டால் சரியாயிடும், அந்த மாதிரி நிறைய பெண்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப கரெக்டான பாயிண்ட். இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு வர சொன்னாலே அதான் சொல்லுவாங்க, என் ஹஸ்பண்டுக்கு வந்து எங்கே போகணும், என் குழந்தைக்கு பரீட்சை இருக்கு, என் குழந்தைக்கு அது இருக்கு, இது இருக்கு, எதையாவது சொல்லி அதை தள்ளி போட தான் பார்ப்பாங்களே தவிர அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. நான் என்னோட கோரிக்கை வந்து பெண்கள் தாய்களுக்கு இல்லை, குழந்தைகளும் இந்த ப்ரோக்ராம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள தான் நம்ம மெயினாக டார்கெட் பண்ணணும். கணவன்மார்கள், குழந்தைகள், நீங்க வந்து உங்க மனைவியோ உங்க தாயோ வந்து டாக்டர்கிட்ட கொண்டு போகக்கூடியது உங்க வேலை. உங்களுக்காக அவங்க பண்றாங்க, இன்னும் அவங்க பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அவங்களுக்கு சின்ன மாறுதல் அவங்கள தெரிஞ்சாலே அவங்க முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அட்வைஸ். நீங்க லேடிஸ்ட்டு சொன்னீங்கன்னா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. ஸோ அவர் அட்வைஸ் இஸ் டு எஜுகேட் அந்த குழந்தைகள் அண்ட் தி ஹஸ்பண்ட்ஸ். கணவன்மார்கள் வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் திங், ஓகே சின்ன சேஞ்சஸ் இருந்தாக்கா மனைவி கரெக்டான ஒரு ஏஜ்ல நீ போய் இந்த டெஸ்ட் பண்ணிக்கோ, பெப்ஸ்மேர் பண்ணுவாங்க, மேமோகிராம் பண்ணுவாங்க, நிறைய டெஸ்ட் எல்லாம் இருக்கு, அது எல்லாமே வந்து கரெக்டான ஏஜ்ல பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேம். எஸ், கண்டிப்பா. ஆனால் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ஆனால் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் இப்போ கேன்சர் ஓரளவுக்கு நம்ம கியூர் பண்ணக்கூடியதுன்னு இப்போ எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியுது. ஆமாம். ஸோ அடுத்த கட்டம் வந்து ப்ரிவென்ஷன்னா நம்ம எல்லா இடத்துக்கும் போகணும். முதல்ல சிகரெட் பிடிக்காத சொல்லணும், ட்ரை பண்ணணும். அப்புறம் புகையிலை சாப்பிடாத சொல்லணும். இல்லை பேப்ஸ்மியர் பண்ணிக்கோ, மேமோகிராம் பண்ணிக்கோங்க. சின்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வந்து டாக்டரை பாருங்கள். ஒரு கட்டியோ ஒரு அப்நார்மல் டிஸ்சார்ஜ், அப்நார்மல் ப்ளீடிங் இருந்தால் டாக்டரை பாருங்கள். இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அறிவுறுத்திக்கிட்டே இருக்கோம் இப்போ. ஸோ ஒரு மாதம் வந்து ஸ்க்ரீனிங், ப்ரிவென்ஷன், இதுதான் முக்கியம். பிரஸ்ட் கேன்சருக்கு செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ண சொல்லுவாங்க. எஸ், கட்டி இருக்கா இல்லையா எல்லாமே அதை பார்த்துக்கங்க. நானே வந்து எவ்வளோ ட்ரெயின் ஆயிருக்கேன் பாருங்க மேம்.
மேம் நீங்கள் 3 பேரும் வந்து ஃபைனஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு பிரஸ்ட் கேன்சர் வந்தாலும் ஒரு மசில் கேன்சர் வந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஒரு அழகான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. வெரி வெரி பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் கேன்சருக்கு. ஸோ நீங்கள் நம்ம இந்த நிகழ்ச்சி பார்க்குற மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? மெயின் திங் நம்ம டிலே பண்ணக்கூடாது. ட்ரீட்மெண்ட்டை போகணுன்றதை டிலே பண்ணாமல் நம்ம ஃபேமிலிக்காக வாழ்க்கையை கொடுக்கலாம், அதுக்காக உயிரை கொடுக்கக்கூடாது. தட் இஸ் ஒன் திங் லேடிஸ் ஹாவ் டு நோ. அண்ட் அதுக்கப்புறமும் குவாலிட்டி லைஃப் இருக்குன்றதுக்கு 100% இல்லை 200% கேரண்டி கொடுக்கலாம். அன்னியை விட நான் இன்னைக்கு ஸ்ட்ராங்கராக இருக்கேன்றதுல எனக்கே அதில் யார் என்னை பார்த்தாலும் அவங்களுக்கும் தெரியும். மென்டலி ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. டெஃபினெட்லி mentally. பிகாஸ் அவ்வளோ அந்த சார் சொன்ன மாதிரி டியூரிங் ட்ரீட்மெண்ட் வி அண்டர்கோ ரொம்ப ஸ்ட்ரெயின் அண்டர்கோ பண்ணுறோம். அந்த கீமோதெரப்பி அண்ட் ரேடியேஷன் எல்லாம் இட்ஸ் நாட் அ ஜோக். ஸோ அது வந்து டு அண்டர்கோ இட் லாட் ஆஃப் சைட் எஃபெக்ட்ஸ் அதுக்கு ஃபேஸ் பண்ண வந்து அந்த ப்ராசஸே ஒரு வேளை எங்களை ஸ்ட்ராங் ஆக்கிடுச்சோ அப்படின்ட்டு ஒரு விஷயம் கூட இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு பிரச்சனைகள் நீங்கள் க்ராஸ் பண்ணும்போது டெஃபினெட்லி யூ வில் பிகம் அ வின்னர். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இஸ் ஐ திங்க் வி கேன் டெஃபினெட்லி அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான் இருக்கணும். எது வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம். முடியாதது எதுவுமே கிடையாது. யூ ஹேவ் டு ட்ரை எவ்ரிதிங். க்ளோசிங் வேர்ட்ஸ் ரமணா உங்களது இருந்தால் என்ன சொல்வீங்க இந்த நிகழ்ச்சி பார்க்குற மக்களுக்கு? Not only cancer, whatever the challenges we face, face it. எந்த ஒரு சோதனை வந்தாலும் சிரிச்சுட்டு அதை சந்திச்சுடுங்க. என்ன நடக்கணும் அந்த வாழ்க்கை அதுதானுங்க. எதிர்நீச்சல் போட்டு தானே ஜெயிக்க முடியும். எதிர்நீச்சல் போட்டு தானே ஜெயிக்க முடியும். தட் வாஸ் த ஹோல் திங். மேம் தேங்க்யூ வெரி மச். ரோஸ் டே சொல்லும்போது இந்த ரோஜா பூ இல்லாமல் கண்டிப்பாக this will not be done. This is for you. Ma'am, thank you very much for being with us. This is for you, ma'am. Thank you. இது உங்களுக்கு. Thank you. And this is for you. Thank you. இந்த நாள் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு எக்ஸ்ட்ரா. ப்ளீஸ் 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 சீட்டு. புற்றுநோய் சொன்னோடனே கண்டிப்பாக நம்ம வாழ போகிறது இல்லை, வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னா யாருமே நினைக்க வேண்டாம். டாக்டர் செல்வலக்ஷ்மி சொன்ன மாதிரி we have different kinds of cancer. ஆனால் கேன்சர் சரியான நேரத்தில் கண்டுபிடிச்சாதான் ட்ரீட்மெண்ட் இருக்குது. கண்டிப்பாக உங்களால் வாழ முடியும். சந்தோஷமாக முன்னை விட இன்னும் உற்சாகத்தோட வாழ முடியும். அண்ட் அதுக்காக we had finest examples here and இயக்குனர் ரமணா. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் யுவர் கரேஜ் தான் சொல்லணும். அண்ட் மேம் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ வெரி மச். இந்த நிகழ்ச்சி பார்க்குற மக்களுக்கு மேம் சொன்ன மாதிரி ஸ்பெஷலி பெண்களுக்கு நீங்கள் குடும்பத்தை பார்த்துட்ருக்கீங்க, குடும்பத்துடைய இல்லத்தரசியாக இருக்கீங்க, தலைவியாக இருக்கீங்க. ஆனால் நீங்கள் நல்லா இருந்தால் தான் இந்த குடும்பமே நல்லா இருக்க முடியும். அப்படி தாட் இருந்துட்டு உங்களுக்காக நீங்கள் சரியான நேரத்தில் டிஃப்ரெண்ட் டெஸ்ட் இருக்குது, உங்கள் டாக்டர்கிட்ட பேசிட்டு அந்த டெஸ்ட் எடுத்துக்கிட்டு எல்லாமே முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ப்ரிவென்ஷன் இஸ் டெஃபினெட்லி பெட்டர் தென் கியூர் சொல்லுவாங்க. மீண்டும் ஒரு நிஜத்தோடு சந்திப்போம். பாய். நிஜத்தை சுற்றி கோடி பொய்கள் இருந்தாலும் நிஜம் வெளியே வரும். ஒரு நாள் நிஜம் வெளியே வரும். ஒரு தவறை சுற்றி